Hi all friends, Beauty Care Academy Vasiki Manivannan YouTube channel. இன்னைக்கு என்ன ப்ரொஃபஷனல் பியூட்டிஷியன் கோர்ஸில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா பெடிக்யூர் கிளாஸ் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ இந்த பெடிக்யூர் கிளாஸில் பியூட்டிஷியனை பொறுத்த வரைக்கும் பெடிக்யூர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு சப்ஜெக்ட். அண்ட் ஆல்சோ ஒரு பார்லர் நீடட் சர்வீஸ் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா அது ஒன் ஆஃப் த சர்வீஸ் வந்து பெடிக்யூர் தாங்க. எதை நம்ம கேர் எடுக்கிறோமோ இல்லையோ, நம்ம ஃபேஸை பார்த்துக்கிறோம் இல்லை நம்மளோட பாடியை பார்த்துக்கிறோம், வாட் எவர் இட் இஸ், ஆனால் நமக்கு நம்மளோட கால் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். கண்டிப்பாக நான் நார்மலாக எதுக்கு அட்வைஸ் பண்ணுவேனோ இல்லையோ, ஒரு 30+ ஒரு 35+ லேடிஸ் எல்லாருமே கண்டிப்பாக பெடிக்யூர் பண்ணியே ஆகணும். எதுக்காக பெடிக்யூர் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம அது பண்ணும்போது நாட் ஒன்லி இந்த ஃபுட், நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுறது ஃபுட்டில் தான், ஆனால் ஃபுல் பாடியுமே நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். அந்த ரிலாக்ஸேஷன் என்ன ஆகும்னா உங்களுக்கு நல்ல ஒரு பூஸ்டிங் எனர்ஜி உங்களோட பாடிக்கு கிடைக்கும். ஸோ அந்த பெடிக்யூர் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இன்னைக்கான கிளாஸில் பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாமா? பெடிக்யூருக்கு நமக்கு என்னென்னலாம் வேணும் அப்படின்னா, இது அசிட்டோன், நெயில் பாலிஷ் ரிமூவர்னு சொல்லுவோம். ஸோ காட்டன் யூஸ் பண்ணி நம்ம நெயில் பாலிஷ் ரிமூவ் பண்ணுவோம். நெயில் கட்டர், இது கியூட்டிக்கல் கட்டர், நெயில் ஃபைலர், புஷர், இது கியூட்டிக்கல் கட்டர், இது ஒரு கட்டர், இது ஒரு கட்டருங்க. ஒன்று சைட் கட்டர்னு சொல்லுவோம், ஒன்று கியூட்டிக்கல் கட்டர்னு சொல்லுவோம். பியூமிக் ஸ்டோன், ப்ரஷ், இது ஸ்க்ரேப்பருங்க, இது ஸ்டீல் ஸ்க்ரேப்பர். உங்ககிட்ட என்ன இருக்கோ நீங்கள் இதை எடுத்துக்கலாம். இது ட்ரை ஸ்க்ரேப்பர் இது. அண்ட் எனி மாய்ஸ்சரைசர் அண்ட் எனி ஸ்க்ரப். இது பெடிக்யூர் ஷாம்பூ. நீங்கள் பெடிக்யூர் ஷாம்பூன்னு இல்லை, எனி ஷாம்பூஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது கியூட்டிக்கல் க்ரீம். ஸோ இதெல்லாம் தான் நமக்கு இப்போ பெடிக்யூர் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம ப்ரொசீஜரே, அவங்க வந்த உடனே அவங்களோட காலை கழுவணும். ஃபஸ்ட்டு நம்ம நெயில்ஸை கட் பண்ணுறோம். நெயில் பாலிஷ் இப்போ அவங்க போட்டுருல, அதனால நம்ம எடுக்கலை. அப்படி நெயில் பாலிஷ் இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு நம்ம நெயில் பாலிஷை ரிமூவ் பண்ணிவிட்டு, அசிட்டோன் வச்சு நெயில் பாலிஷ் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நெயில் கட்டிங் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு நெயில் கட் பண்ணிவிடுங்க. நெயில் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை ஃபைல் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் ஃபைலிங். ஃபர்ஸ்ட் இப்போ ஷாம்பூ, எனி ஷாம்பூ, பெடிக்யூர் ஷாம்பூனும் தனியாக வருது, நீங்கள் எனிதிங் கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஹைட்ரஜன் பெராக்சைடு கொஞ்சமாக ஹைட்ரஜன் பெராக்சைடு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் லிக்விட் அமோனியா போடலாம். லிக்விட் அமோனியா இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. நம்ம ப்ளீச்க்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ஆக்டிவேட்டரு. ஸோ அதை கொஞ்சமாக நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ காலை அவங்க சோக் பண்ணிக்கணும். அதை காலை நல்லா ஊற வைக்கணும். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு இப்போது தண்ணியில் அவங்கள சோக் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கியூட்டிக்கல் க்ரீம் சொன்னேன் இல்லைங்களா, அந்த கியூட்டிக்கல் க்ரீமை அவங்களோட நெயில்ஸில் இப்படி அப்ளை பண்ணிக்கணும். ஃபுல்லாக இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. தண்ணியில் இப்போ காலை சோக் பண்ணிடணும். இது நார்மல் வாட்டர் இல்லை, கொஞ்சம் லைட்டாக ஒரு வார்ம் வாட்டர், அதாவது கால் அந்த சூடு பொறுக்கிற அளவுக்கு இருக்கணும். அந்த தண்ணி ஓரளவுக்கு கொஞ்சம் வார்மாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு கால் வலி அதெல்லாம் இருந்ததுன்னா அவங்களுக்கு கம்மியாகும். ஸோ அதனால் கொஞ்சம் வார்மாக இருக்கிற வாட்டரில் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு 5 to 10 minutes காலை ஊற வச்சுருங்க. இதில் கொஞ்சமாக ரோஸ் பெட்டல்ஸ், பன்னீர் ரோஸ் இருந்ததுன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. பன்னீர் ரோஸும் நம்ம இதில் நல்லா தண்ணியில் போடலாம். இது கூடவே நீங்கள் கொஞ்சம் ஆரஞ்சு தோல், லெமன் தோல் இதெல்லாம் நீங்கள் போட்டிங்கனாலும் உங்களுக்கு அந்த சிட்ரிக் ஆசிட் என்ன ஆகும்னா உங்களோட காலில் இருக்கிற டர்ட் எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கியூட்டிக்கல் புஷர் வச்சுட்டு நம்மளோட நெயில்ஸில் இருக்கிற டெட் ஸ்கின்ஸ் எல்லாத்தையும் புஷ் பண்ணி ரிமூவ் பண்ணுறாங்க. ஆல்ரெடி அதில் கியூட்டிக்கல் க்ரீம் அப்ளை பண்ணி சோக் பண்ணதுனால அது ரொம்ப ஈஸியாக இப்படி புஷ் பண்ணும்போது மேலே இருக்கிற டெட் ஸ்கின்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துடும். ஆக்சுவலி இப்போ புஷ் பண்ணோம் இல்லைங்களா, இப்போ இது சைட் கட்டர், கியூட்டிக்கல் சைட் கட்டர் வச்சுட்டு உங்களுக்கு
அந்த கீழே இருக்கிறத நம்ம வந்து புஷ் பண்ணது எல்லாம் அந்த கீழே சைடில் வந்திருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் நம்ம கியூட்டிக்கல் சைட் கட்டர் வச்சு நம்ம இதை ரிமூவ் பண்ணோம். இதெல்லாம் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்க. ஸோ ஸ்கின் எல்லாம் பீல் ஆகிடக்கூடாது. முக்கியமாக இந்த டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருக்கிறாங்க அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்க. ஸ்கின் எல்லாம் பீல் ஆகிடுச்சுன்னா உங்களுக்குலாம் ரொம்ப வலிக்கும். அதனால் பார்த்து பண்ணுங்க. இப்போ இது வந்து ப்ரஷ்ஷுங்க. இந்த ப்ரஷ் யூஸ் பண்ணி நீங்கள் அதில் கொஞ்சமாக ஷாம்பு எடுத்துக்கோங்க. ஷாம்பு எடுத்து அந்த நெயில்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் ப்ரஷ் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ நம்மளோட ஃபூட்டுக்கு மேலேயும் ஸ்லோவாக ரொம்ப சாஃப்டாக ப்ரஷ் பண்ணுங்க. அழுத்தி பண்ணக்கூடாது, உங்களுக்கு ஸ்கின் எரியும். அதனால சாஃப்டாக உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் ப்ரஷ் பண்ணணும். இப்போ கொஞ்சம் ஷாம்பு எடுத்து அவங்களோட கால் ஃபுல்லாக நம்ம இப்போ அப்ளை பண்ணுறாங்க. ஒரு சாஃப்டாக அந்த ஸ்கின் வந்து கொஞ்சம் சாஃப்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அப்ளை பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் அவங்க ஸ்க்ரேப்பர் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். கொஞ்சமாக இந்த ஸ்டீல் ஸ்க்ரேப்பரில் கொஞ்சம் ஷாம்பு எடுத்துக்கோங்க. நீங்கள் இதை ஷாம்பு யூஸ் பண்ணி பண்ணணும், டைரெக்டாக பண்ணாதீங்க. ஆல்ரெடி அவங்களுக்கு காலில் இருக்குது, இருந்தாலும் நீங்கள் வந்து ஷாம்பு எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்க்ரேப்பர் எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா, அவங்களுக்கு காலில் வெடிப்பு இருக்கும் இல்லைங்களா, வெடிப்பு, ட்ரை ஸ்கின் இதெல்லாம் இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்டீல் ஸ்க்ரேப்பர் யூஸ் பண்ணி அவங்களுக்கு ஸ்க்ரேப் பண்ணுறோம். ஸோ இப்படி பண்ணால் கண்டிப்பாக அவங்களோட வெடிப்பு இதெல்லாம் கண்ட்ரோல் ஆகும். அப்படி பண்ணுறதுனால அவங்களோட டெட் ஸ்கின்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரிமூவ் ஆகும். ஸோ சாஃப்டாக, அதாவது ரொம்பவும் ஹார்டாகவும் பண்ணிடாதீங்க, அதே நேரத்தில் ரொம்ப சாஃப்டாக பூசுகிற மாதிரியும் பண்ணாதீங்க. ஸோ அதனால் பார்த்து பண்ணுங்கள். இது நெக்ஸ்ட் வந்து பியூமிக் ஸ்டோன். ஸோ ஆல்ரெடி அவங்க ஸ்க்ரேப்பர் பண்ணாங்க இல்லைங்களா, அந்த ஸ்க்ரேப் பண்ணதில் அவங்களோட டெட் ஸ்கின்ஸ் எல்லாம் உங்களுக்கு வெளியே வந்திருக்கும். இந்த மாதிரி பியூமிக் ஸ்டோன்ஸ் போட்டுட்டு நம்ம ஸ்க்ரேப் பண்ணும்போது அந்த காலோட ஒட்டிட்டு இருக்கிறது எல்லாமே இந்த பியூமிக் ஸ்டோன் போட்டு ரப் பண்ணும்போது அது எல்லாம் உங்களுக்கு வந்துடும். ஸோ ஸ்க்ரேப்பருக்கு அப்புறம் பியூமிக் ஸ்டோன் போடுங்க. பியூமிக் ஸ்டோன் நமக்கு கீழே மட்டும் இல்லை, நம்மளோட ஃபூட்டுக்கு மேலேயும் போடலாம், கால் ஃபுல்லாகவும் கூட போடலாம். பட் ரொம்ப சாஃப்டாக போடுங்க, ரொம்ப ஹார்டாக போடக்கூடாது. சாஃப்டாக இந்த மாதிரி போட்டு நீங்கள் ஸ்க்ரப் பண்ணுங்க. இப்போ இந்த தண்ணியில் இருக்கிற ஃப்ளார்ஸ் எல்லாம் எடுத்துருங்க. எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணியை ரிமூவ் பண்ணிடுங்க. நல்லா வந்து வாஷ் பண்ணிடுங்க. இப்போ அது ஸ்க்ரப்லாம் பண்ணாங்கல்ல, ஸ்க்ரேப்பர்லாம் பண்ணாங்க இல்லையா, அதில் ஷாம்பூலாம் இருந்திருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் க்ளீனாக வாஷ் பண்ணிடணும். இப்போது ஸ்க்ரப்பு, பெடிக்யூர் ஸ்க்ரப்புங்க. நீங்கள் எனி ஸ்க்ரப் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ பெடிக்யூர் ஸ்க்ரப்பை நீங்கள் கால் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு மைல்டு மசாஜ், ரொம்ப தேய்க்காதீங்க, ஒரு மசாஜ் மோஷனில் தான் நீங்கள் வந்து இது வந்து பண்ணணும். ப்ரெஷர் வந்து அவங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை பொறுத்து நீங்கள் வந்து ப்ரெஷர் கொடுத்து ஒரு மசாஜ். 2 காலுக்கும் இதே மாதிரி ஸ்க்ரப் அப்ளை பண்ணிக்கோங்க. இது நீங்கள் ஹேண்ட் க்ளவுஸ் போட்டு கூட பண்ணலாங்க, தப்பில்லை. சம்டைம்ஸ் அந்த ஹேண்ட் க்ளவுஸ் போடும்போது அந்த ப்ரெஷரோ இல்லை நம்ம தண்ணி தானே யூஸ் பண்ணுறோம், தண்ணி வந்து க்ளவுஸ்குள்ளே போயிடும் அப்படிங்கிறதுனால க்ளவுஸ் போடாமல் இவங்க பண்ணுறாங்க. நீங்கள் க்ளவுஸ் போட்டு கூட பண்ணலாம், தப்பே கிடையாது. இப்போ நல்லா வாஷ் பண்ணிடணும். இப்போ நல்லா க்ளீனாக துணி எடுத்து டவல் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து தொடச்சிடுங்க. ஸோ இப்போ ட்ரை ஸ்க்ரேப்பர் யூஸ் பண்ணி அவங்களுக்கு டெட் ஸ்கின்ஸ் எல்லாம் ஆல்ரெடி நம்ம வந்து அவங்களுக்கு ஃபுட் ஸ்க்ரேப்பர் போட்டோம் இல்லையா, ஸ்டீல் ஸ்க்ரேப்பர் போடும்போதே அவங்களுக்கு டெட் ஸ்கின்ஸ் எல்லாம் வந்திருக்கும். ஸோ இருந்தாலும் அவங்களோட ஸ்கின்னோட நிறைய ஒட்டிகிட்டு இருக்கும். இங்கே பாருங்கள், அந்த வெள்ளையாக இப்போ வந்து கொட்டும், நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். ஸோ இது எல்லாமே மேலே இருக்கிற டெட் ஸ்கின்ஸ் எல்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரை ஸ்க்ரேப்பர் எல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் இதை போட்டு நீங்கள் தேய்ச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு காலில் இருக்கிற எல்லா டெட் ஸ்கின்ஸும் அழகாக வந்துடும். அண்ட் சாஃப்டாகிடும், உங்களோட ஸ்கின்னே ரொம்ப சாஃப்டாகிடும். இப்போ மசாஜ் க்ரீமை நல்லா காலில் க்ளீனாக அப்ளை பண்ணிவிட்டு மேலேருந்து இப்போ ஃபஸ்ட்டு அந்த க்ரீம் ஃபுல்லாக நீங்கள் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. அந்த கால் ஃபுல்லாக நீங்கள் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க அந்த க்ரீமை. அதுக்கப்புறம் மசாஜ் ஸ்டார்ட் பண்ணும்.
மசாஜ் எப்பயுமே மேலே இருந்து தாங்க கீழே வரணும். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து மேலே நல்லா பிடிச்சி ரைட் லெஃப்ட் அப்படின்னு சொல்லி நல்லா அப்படியே ரொட்டேட் பண்ணி கீழே அப்படியே ப்ரெஸ் பண்ணி அப்படியே வரணும். இந்த மசாஜ் வந்து கஸ்டமருக்கு எந்த அளவுக்கு டாலரபிளாக இருக்குது, அதாவது அவங்களுக்கு வந்து நல்லா இருக்கணும். டாலரபிளாக இருக்குன்னா வலிக்கக்கூடாது, அவங்களுக்கு எந்த அளவுக்கு வேணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி இந்த மசாஜ் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு மேலே பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் மெதுவாக கீழே வந்து அவங்களோட குதிக்கால், அதாவது காலோட கீழே குதிக்கால் இருக்கு இல்லையா, அந்த முட்டிக்கிட்ட நீங்கள் வந்து ஒரு ரோட்ரி மசாஜ், அந்த இடத்துல இப்படி நல்ல ஒரு ரோட்ரி மசாஜ் நீங்கள் கொடுங்க. அதுக்கப்புறம் பாதத்தில் நீங்கள் வந்து இப்படி தூக்கிட்டு கீழே இருந்து அப்படியே அதை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே அப்படியே மேலே, அதாவது கீழே இருந்து அப்படியே ப்ரெஸ் பண்ணி ஒரு ஃபூட்லேயும் நீங்கள் அப்படியே ப்ரெஸ் பண்ணி மேலே கொண்டு போங்க. ஒரு விரல் கிட்டையும் நீங்கள் கொண்டு போய் அப்படியே ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு, கீழே இருந்து ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே ஒரு விரல் கிட்டையும் கொண்டு போய் அப்படியே ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே மேலே போய் அகைன் ஒரு ப்ரெஸ். அப்புறம் கையை இப்படி நல்லா மடக்கி வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி ரோட்ரி மசாஜ் மாதிரி நீங்கள் வந்து போடலாம். அப்படி இல்லைன்னா 8 மாதிரி கூட நீங்கள் வந்து போடலாம். இந்த மசாஜே வந்து 8 மாதிரி நீங்கள் வந்து இப்படி வந்து போட்டிங்கன்னு சொன்னால், இது எல்லாமே அக்கு ப்ரெஷர் தாங்க. நீங்கள் வந்து அக்கு ப்ரெஷரில் நீங்கள் போனீங்கன்னா இந்த மாதிரி ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்மளோட பாதத்தில் தான் நிறைய இருக்குது. ஸோ நம்மளை தெரிஞ்சோ தெரியாமையோ நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது அவங்களோட ப்ரெஷர் பாயிண்ட்டை நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணுவோம். ப்ரெஸ் பண்ணி அவங்களோட பிளட் சர்க்குலேஷனை நல்லா ஸ்டிமுலேட் பண்ணுவோம். ஸோ அவங்களுக்கு கால் வலி, உடம்பு வலி எது இருந்தாலும் உங்களுக்கு நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். ஸோ இப்படி மொத்தமாக எல்லா விரலையும் இப்படி பிடிச்சி அப்படி ஸ்லோவாக நீங்கள் வந்து இப்படி அழுத்தம் கொடுக்கணும். அண்ட் இதுக்கப்புறம் லைட்டாக அப்படியே குத்துன மாதிரி, அதாவது சைடெல்லாம் அப்படியே நீங்கள் வந்து டேப்பிங் மோஷன் சொல்லுவோம். ரொம்ப வலிக்கக்கூடாது, ரொம்ப வலிக்காமல் அதே சமயத்தில் நல்லா டேப் பண்ணணும். அவங்களுக்கு ரொம்ப இதமாக இருக்கும் இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா. பெடிக்யூரில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நம்ம கொடுக்குற மசாஜ் தான். கால் கிளீனிங் ஒன்றுனா மசாஜ் அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அவ்வளோதாங்க. அண்ட் தென் ஸ்லோவாக நம்ம வந்து அவங்களோட ஒரு ஃபிங்கர்ஸையும் நெட்டு உடைக்கிற மாதிரி ஒரு இதையும் இப்படி பிடிச்சி இப்படி இழுத்து நெட்டு உடைக்கிற மாதிரி இப்படி தூக்கி விடுங்க. அப்படி சுகமாக இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் வந்து மசாஜ் பண்ணும்போது. ஸோ பாருங்கள் எவ்வளோ அழகாக அவங்களோட கால் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. க்ளீனாக உங்களுக்கு தொடச்சிடுங்க. நீங்கள் மசாஜ் க்ரீம் போட்டதுக்கு அப்புறமாவும் க்ளீனாக எல்லா எல்லாத்தையும் நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம நெயில் பாலிஷ் போட போகிறோம். பாருங்க எவ்வளோ அழகாக அந்த ஃபூட்டில் வந்து நம்ம பெடிக்யூர் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அவங்களோட பாதம். ஸோ இவ்வளோதாங்க. கண்டிப்பாக எல்லாரும் பெடிக்யூர் பண்ணிக்கணுங்க. பெடிக்யூர் அப்படிங்கிறது ஒரு பார்லரோட இம்பார்ட்டன்ட் சர்வீஸ். இது நம்மளே செல்ஃபாக பண்ணுறதை விட இன்னொருத்தவங்க நமக்கு பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், ஏன்னா அந்த மசாஜ் எல்லாமே இன்னொருத்தவங்க பண்ணும்போது தான் அதை நம்ம நல்லா ஃபீல் பண்ண முடியும். ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து சலூனில் போய் பண்ணிக்கோங்க. முடியாதவங்க நான் இப்போ கொடுத்த வீடியோ பார்த்து நீங்கள் வீட்டிலே பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். மிஸ் பண்ணாமல் எல்லா வீடியோஸையும் பாருங்கள். தேங்க்யூ.